நேற்றும் இன்றும் என்றும் மாறாது வீற்றிருக்கும் பரலோக தகப்பனின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நம் இரட்சகர் மெய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் வசனம் 6. நேச மரணத்தைப் போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. புஷ் யோக் என்னும் ரஷ்ய வாலிபன் எப்போதும் புன்சிரிப்புடன் இருப்பான். அவனை காண்பவர்கள் கவர்ந்திழுக்கும் உள்ளத்தை உடையவனாயிருந்தான். மட்டுமல்ல, இனிமையாக பாடி வாத்திய கருவிகளை இசைப்பதில் அவனுக்கு இணை அவன்தான். அவனது பெற்றோர் அவனை இசைக்கல்லூரியில் சேர்த்தனர். சங்கீதத்தை முறைப்படி கற்றது மட்டுமல்ல, எல்லா இசைக்கருவிகளையும் திறமையாக மீட்டுவதிலும் பிரசித்தி பெற்றவனாக இருந்தான். தன்னோடு கூட படிக்கும் மாணவன் மூலமாக கிறிஸ்து தம் ஜீவனை கல்வாரியில் எப்படி கொடுத்தார் என்பதை அறிந்தான். அவன் உள்ளம் கிறிஸ்துவுக்காக பொங்கியது. கிறிஸ்து தம் ஒரே ஜீவனை எனக்காக அர்ப்பணித்தார் என்றால் ஏன் என் திறமை தாளந்துகள் எல்லாவற்றையும் அவருக்காக அர்ப்பணிக்கக்கூடாது என தீர்மானித்தான். அவன் பட்டம் பெறும் நாள் வந்தது. அவனது அருமையான பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு ஒழுங்கு செய்யப்பட்ட பெரிய மண்டபத்தில் காத்து கொண்டிருந்தனர். அவனுடைய ஆசிரியர்கள் பெருமையோடு தம் ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். ரஷ்யாவில் நாடோடி பாடலான பொன்வாத்தின் மதுர கீதம் என்ற பாடலையே தன் பட்டம் பெறும் பாடலாக தேர்ந்தெடுத்தான். தன் முழு உள்ளத்தையும் அந்த பாடலில் இணைத்து உருக்கமாக பாடிக்கொண்டே வந்தான். அந்த பாடலோடு கூட அப்படியே கல்வாரியின் கீதத்தையும் இணைத்து இயேசுவின் அன்பு, அவரது தியாகத்தையும் உருக்கமான குரலில் பாடி முடித்தான். கல்லை போலுள்ள உள்ளங்கள் மெழுகைப் போல உருகின. அவனது ஆசிரியர்கள் திகைத்தார்கள். அரசாங்க அதிகாரிகள் உருமினார்கள். அவன் மெதுவாய் மேடையில் எழுந்து நின்று உறுதியான குரலில் பாரமான சிலுவையை தம் தோள்களிலே தூக்கி கொண்டு எருசலேம் வீதி வழியாக இரத்த வேர்வையோடு நடந்து எனக்காக ஜீவனை கொடுத்தவரை, தம் ஜீவனை பார்க்கிலும் என்னை அதிகமாக நேசித்தவரை நான் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் என்று கூறினான். அப்பொழுதே அவன் கைகளில் விலங்குகள் மாட்டப்பட்டன. அவன் பெற்றோர் கலங்கி தவித்தனர். அவன் அவர்கள் பக்கமாக திரும்பினான். அம்மா, கல்வாரி கீதத்தோடு என் வாழ்க்கையின் கீதத்தையும் இணைத்து கொண்டதில் நான் பெருமைப்படுகிறேன் என்றான். மரண தண்டனைக்காக அவன் நடந்து சென்றான். அவன் நடையில் ஒரு கம்பீரம் இருந்தது. பிரியமானவர்களே, நம் தேவன் மேல் நமக்கு இது போன்ற அன்பு வைராக்கியம் உண்டா? கிறிஸ்துவ வாலிபர்கள் பலர் தங்களது தாளந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்தாமல் தங்கள் விருப்பப்படி சினிமா பாடல்களுக்கும் மற்ற பாடல்களுக்கும் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கும் காலத்தில் நாம் நம் பிள்ளைகளுக்கு தேவனுக்கேற்ற வைராக்கியத்தை குறித்து போதிக்கிறோமா? நாம் கர்த்தருக்கென்று என்ன செய்கிறோம் என்பதை நம் பிள்ளைகளும் கண்டு அவைகளை கற்றுக்கொள்ள நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று அன்பு வைராக்கியம் பாராட்டும் போது அவரும் நமக்காக வைராக்கியம் காட்டுவார். நாம் உலகம் செல்லும் வழியில் சென்றால் நமக்குத்தான் நஷ்டம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்தே கர்த்தருக்கென்று வாசிக்கும்படியாக சொல்லிக் கொடுப்போம். தங்களது எந்த தாளந்துகளானாலும் அதை கர்த்தருக்கென்று உபயோகிக்கிற பிள்ளைகளாக நம் பிள்ளைகள் வளரட்டும். உலகத்திற்கு செய்யும்படி அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் செய்வது எதுவோ அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும் கர்த்தருக்குள் அவர்களை நடத்துகிறவைகளாகவும் இருக்கும். சில சபைக்காக அன்பு வைராக்கியம் காண்பிக்கிறோம் என்பார்கள். ஆனால் அவர்கள் வைராக்கியம் அவர்கள் பதவிகளின் மேலும் மனிதர்கள் மேலும்
இருக்கிறதே அன்றி கர்த்தருக்காக இருப்பதில்லை. கேட்டால் சபைக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்வார்கள். இது தேவனுக்காக பாராட்டுகிற வைராக்கியம் அல்ல, மனிதர்க்காக பாராட்டுகிற வைராக்கியமே. சபைக்காக வைராக்கியம் பாராட்டுதல் என்பது சபையில் மூப்பரோடு இணைந்து சபையின் ஊழியங்களில் பங்கு கொள்வது. கர்த்தர் கொடுத்த போதகருக்கு கீழ்ப்பட்டு அவருடன் ஊழியத்தில் இணைத்து கொள்வது சபைக்கும் சபை விசுவாசிகளுக்கும் பிரயோஜனமாயிருப்பது போன்ற காரியங்களாகும். ஆனால் அதை விட்டுவிட்டு பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு போதகர்களையும் அவர்களுடைய பிரசங்கங்களையும் கேலி செய்து அவர்களை புண்படுத்தும் கூட்டமே இப்பொழுது பெருகி வருகிறது. நம் வைராக்கியம் மனிதர்கள் மேலல்ல, கர்த்தரின் மேலும் அவருடைய ஊழியங்களின் மேலும் பெருகட்டும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது என்ற வசனத்தின்படி அப்படிப்பட்டதான நேசத்தை நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு நேசம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்த கிறிஸ்துவின் மேல் நாம் காட்டுவோம். அவர் நம்மேல் மகிழ்ந்து நம்மேல் இன்னும் நேச வைராக்கியமாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக காட்டிய நேச வைராக்கியத்தை நாங்களும் உம்மீது காட்டும்படி கிருபை பாராட்டும். எங்களது தாளந்துகளை உமக்கு மாத்திரம் உபயோகப்படுத்தும்படியாக எங்களை உணர்த்தும். உலக காரியங்களுக்கு நாங்கள் விலகி உமக்கென்று ஜீவிக்கவும் உமக்காக வைராக்கியமாய் காரியங்களை செய்யவும் கிருபை பாராட்டும். எங்கள் இரட்சகர் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.